திரு சாவி அவர்கள் எழுதிய வாஷிங்டனில் திருமணம் சாப்டர் 8 ரூ. ஆர் ஸ்ட்ரீட் முழுவதும் பந்தல் போட்டு முடித்ததும் ஜோடனைகளில் வல்லவர்களான தஞ்சாவூர் நெட்டி வேலைக்காரர்கள் வாழைத்தார், தென்னங்குருத்து, மாவிலை குருத்து, பாக்குஷரம், சாமந்தி மாலை, காகிதப்பூ, ஜிகினா தகடு, சல்லா துணி இவ்வளவையும் கொண்டு கம்பக்கால்களையும் கூரை முகட்டையும் அலங்கரித்து முடித்தார்கள். பாட்டிமார்கள் அந்த தெருவெங்கும் பெருக்கி மெழுகி மாக்கோலம் போட்டு வைத்தார்கள். இந்த ஊர் காக்காய் கோலமாவை கொத்தி தின்ன மாட்டேங்கிறதே என்று வருத்தப்பட்டாள் அத்தை. இது என்ன பிரமாதம், காட்டன் சார் கிட்ட சொன்னா ஒரு நொடியில நம்ம ஊர் காக்காய்களை கொண்டு வந்து பறக்க விட மாட்டாரா என்றார் அம்மாஞ்சி. பாட்டிகள் எல்லாம் பருப்பு தேங்காய் செய்து முடித்து விட்டார்களா? இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? பஞ்சு கேட்டான். இந்த தெருவில் உள்ள வாசல் படிகளுக்கெல்லாம் மஞ்சள் பூசி குங்கும போட்டு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்று மாலை அவர்களுக்கு சர்க்காரமா பார்க்க வேண்டுமா? தேனாம்பேட்டையில் சர்க்காரமா காட்டிய பொழுது கியூ வரிசையில் நின்று பார்க்க முடியவில்லையாம் என்றால் சாஸ்திரிகள். இன்று போய் பார்க்கட்டுமே, அதற்கு நான் என்ன செய்ய வேண்டுமாம்? திரும்பி வரத்துக்கு கார் அனுப்ப வேண்டுமாம். 1000 பேருக்கும் கார் வேணுமாமா? பேஷ் பேஷ், வேற வேலை இல்லை இந்த பாட்டிகளுக்கு. சர்க்காரமாவும் வேணாம், ஒன்றும் வேணாம். கிருஷ்ணா ராமான்னு வீட்டோடு இருக்க சொல்லும் என்றான் பஞ்சு. வைதிகால் கோஷ்டியெல்லாம் எப்படி வராளாம் என்று கேட்டார் சாஸ்திரிகள். வைதிகர்கள், சமையல்காரர்கள், நாதஸ்வரக்காரர்கள், கிளாரினெட் கோஷ்டியினர் இவ்வளோ பேரும் 2 மணிக்கெல்லாம் வந்து விடுவார்கள். பூக்கூடை, வெற்றிலை கூடை, வடுமாங்காய், வாழைத்தார் இதெல்லாம் திருச்சியிலிருந்து தனி பிளேனில் வருகின்றன. வெற்றிலை சீவல், கரிகாய், புஷ்பமாலை இந்த 4க்கும் மட்டும் இனிமேல் தினமும் ஒரு திருச்சியிலிருந்து ஸ்பெஷலா ஒரு பிளேன் விட சொல்லியிருக்கேன் என்று கூறிக்கொண்டே வேகமாக நடந்தான் பஞ்சு. காட்டன் சார், நாளைக்கு பூவண்டி வருகிற பொழுது கொஞ்சம் என்று இழுத்தார் அம்மாஞ்சி. பஞ்சு தன்னுடைய ஆள்காட்டி விரலை காட்டி விரல் மீது வைத்து தட்சிணாமூர்த்தி சுவாமி மாதிரி அபிநயம் பிடித்தபடியே, பொடிதானே ஐயா, அது ஏற்கனவே வந்தாச்சு. பாப்ஜி அனுப்பியிருக்கான். அவனும் பொடி போடுறவனாச்சே. பொடி போடுகிறவர்களின் கஷ்டம் அவனுக்கு தெரியாதா என்றார். ஆமாம். நாதஸ்வரம் எந்த ஊர் செட் என்று கேட்டார் சாஸ்திரிகள். நாமகிரிப்பேட்டை கிருஷ்ணன், ஷேக் சின்ன மௌலானா சாஹிப் இவ்விரண்டு செட் வருகின்றன. தவிர அறந்தாங்கியிலிருந்து உள்ளூர் நாதஸ்வரங்களும் வருகிறார்கள். அவர்கள்தான் நலங்கு ஊஞ்சலுக்கெல்லாம் வாசிப்பார்கள் என்றான் பஞ்சு. பேஷ் பேஷ், பேண்ட் வாத்தியம்? ஏ.ஐ.ஆர். ராதாகிருஷ்ணன் என்றான் பஞ்சு. அதுவும் அபாரமாய் தான் இருக்கும். அடடா, இந்த வாஷிங்டன் வீதியிலே ராத்திரி 11 மணிக்கு அவ சக்கனி ராஜா வாசித்து கொண்டு பவனி போகிறப்போ தேவலோகமாயிருக்குமே என்றார் சாஸ்திரிகள். அது சரி, ரிசப்ஷனுக்கு யார் கச்சேரி என்று கேட்டார் அம்மாஞ்சி. அரியக்குடி, லால்குடி, பாலக்காடு என்றான் பஞ்சு. பலே பலே, டாப் கிளாஸ் கச்சேரின்னு சொல்லுங்க. ஒரு டான்ஸுக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்கலாம் என்றார் சாஸ்திரிகள். இந்த சமயம் கையிலே ஜல்லிக்கரண்டியுடன் அங்கே வந்து நின்ற கும்பகோணம் வைத்தா. பஞ்சு சார், இன்று சாயந்தரம் என்ன டிஃபன் போடலாம் என்று கேட்டார். ராக்ஃபெல்லர் மாமி வெளியே போயிருக்கார், அவர் வந்து விடட்டும், அப்புறம் முடிவு செய்யலாம் என்றான் பஞ்சு. அப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே அந்த சீமாட்டி காரிலிருந்து இறங்கி வந்தாள். வரும்பொழுதே, பஞ்ச், ப்ரொசஷனுக்கு ரூட் பர்மிஷன் வாங்கிட்டேன். ஊர்வலத்தை டெலிவிஷன் செய்யறதுக்கும் ஏற்பாடு செஞ்சுட்டேன். ஜான்வாஸ்துக்கு காரும் அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஆமாம், மாப்பிள்ளை ஈவினிங் எத்தனை மணிக்கு வருகிறார்? ரிசீவ் பண்ணுறதுக்கு ஏர்போர்ட் போக வேண்டாமா? 5 மணிக்கு வருகிறார். அதுக்கு முன்னாலே நாதஸ்வரக்காரர்கள், பாண்டு வாத்தியக்காரர்கள் எல்லோரும் வராங்க. முதல்ல நான் போய் அவங்களை அழைச்சிட்டு வந்துடுறேன். வெரி குட் வெரி குட். எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்குது. சிகாகோவிலிருந்து நாளைக்கு என் ரிலேட்டிவ்ஸும் ஃப்ரெண்ட்ஸும் வராங்க. அவங்களை எல்லாம் ஹோட்டலில் தான் இறக்கணும். இன்னும் ரொம்ப பேர் வரப்போறதா லெட்டரும் தந்தியும் வந்து குவிஞ்சுட்டே இருக்கு. இதெல்லாம் பார்த்தால் மேரேஜ் டே அன்று வாஷிங்டனில் ஒரு ஹோட்டலில் கூட இடம் கிடைக்காது போல இருக்கு. எதுக்கும் இப்போவே போய் ஸ்டேட்லர் ஹில்டன், ஷெரட்டன் பார்க் ஹோட்டல், மேஃப்ளவர் இந்த 3 ஹோட்டல்களிடம் ரூம் ரிசர்வ் செய்துவிட்டு வந்து விடுகிறேன். ஆமாம், கையில ஏதோ வெப்பன் வச்சுட்டு நிற்கிறாரே, அவர் யார் என்று கேட்டாள் மிஸ்ஸஸ் ராக். இவர்தான் ஹெட் குக் வைத்தா. அது வெப்பன் இல்லை, காராபூந்தி தேய்க்கிற ஜாரணி என்றான் பஞ்சு. இவர் இதுக்கு முன்னாலே எங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தார்? தாமஸ் குக் அண்ட் சன்ஸ்ல இருந்தார். ஓ, வெரி குட். இன்றைக்கு என்ன டிஃபன் போட சொல்லியிருக்கே? வீட் ஹல்வாவும் கார சோமாஸும் போட சொல்லலாம்னு நினைக்கிறேன் என்றான் பஞ்சு. வீட் ஹல்வா எதுக்கு? ரைஸ் ஹல்வாவே போட சொல்லு. சவுத் இந்தியாவிலிருந்து ரைஸ் தானே முக்கியம் என்றாள் மிஸ்ஸஸ் ராக். ரைஸ் ஹல்வா போடலாம், ஆனால் அது டெய்லி சாப்பிட்டு அழுத்து போச்சு. அதனால ஒரு சேஞ்சுக்கு வீட் ஹல்வா இருக்கட்டுமே என்று பார்த்தேன். அதுவும் சரிதான், வீட் ஹல்வாவே போடட்டும் என்றாள் மிஸ்ஸஸ் ராக். ஒரு நிமிஷம் கார்டன் பக்கம் வரீங்களா என்று கூப்பிட்டான் பஞ்சு.
வை என்று கேட்டாள் மிஸ்ஸஸ் ராக். காடி அடுப்பு வேணுமாம், எந்த இடம்னு சொல்லிட்டா அந்த வேலையை முடிச்சுடலாம் என்றான் பஞ்சு. ஓப்பன் ஏர்லையா அடுப்பு வெட்ட போறீங்க? கண்டபடி புகை வருமே என்றாள் மிஸ்ஸஸ் ராக். புகை போக்கி கட்டிவிட்டால் போச்சு என்று கூறினான் பஞ்சு. நோ, வாஷிங்டன்ல புகை போக்கி கட்டக்கூடாது, ஃபேக்ட்ரி மாதிரி ஆயிடும். அது கவர்மெண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ், அதனால சிட்டியில உயரமான கட்டடமோ ஃபேக்ட்ரியோ சிம்னியோ கட்டக்கூடாதுன்னு ஆர்டர். சரி மேடம், சிம்னி இல்லாமலே கட்டிவிட சொல்லேன். அந்த மூலையிலே கலாய் பூசுறவங்க அடுப்பு போட்டுக்கு வாங்க. அது யார் கலாய் பூசுறவங்க என்று கேட்டாள் மிஸ்ஸஸ் ராக். பாத்திரங்களுக்கெல்லாம் கலாய் பூசலன்னா ரசம் ஓரெல்லாம் ஸ்பாயில் ஆயிடும். கலாய் பூசுறதுன்னா அது எப்படி? ஈயம் பூசுறது மேடம். ஈயம் எதுக்கு? சில்வர் பூசட்டுமே. சில்வர் பூசலாம், சம்பந்திகளுக்கு ஈயம் தான் பிடிக்கும். அங்கே ஏதாவது சொல்லுவாங்க. அப்புறம் சில்வர் பூசலாம், சம்பந்திகளுக்கு ஈயம் தான் பிடிக்கும். அவங்க ஏதாவது சொல்லுவாங்க, அப்புறம் வீணா மனஸ்தாபத்தில் முடியும். வேண்டாம், சம்பந்திங்க இஷ்டப்படியே செஞ்சுடு. அவங்களுக்கு எதுக்கு குறை? பஞ்ச், சம்பந்தி சண்டை வரும்னு சொல்லிட்டு இருந்தியே, அது எப்போ வரும்? எனக்கு சம்பந்தி சண்டை பார்க்கணும் போல ரொம்ப ஆசையாக இருக்கு பஞ்ச் என்றாள் மிஸ்ஸஸ் ராக். அது எப்போ வேணாலும் வரும் மேடம். பெண் வீட்டாருக்கும் பிள்ளை வீட்டாருக்கும் தகராறு வந்து பெரிய சண்டையில் முடிஞ்சிடும். அதனால கல்யாணமே கூட நின்று போயிடுறதும் உண்டு. சவுத் இந்தியாவில் இது ரொம்ப காமன். எதுக்கு சண்டை போடுவாங்க அது அவங்களுக்கே தெரியாது. திடீர்னு சண்டை வரும். அது எப்படி வரும், எதுக்காக வரும், எந்த மாதிரி வரும், எப்படி முடியும் என்று யாராலுமே சொல்ல முடியாது. இந்த கல்யாணத்தில் கூட வருமா? ஓ, எந்த கல்யாணத்துலேயும் வரும். பஞ்ச், சண்டை வரைச்சே நான் ஒருவேளை தூங்கிக்கிட்டு இருந்தா கூட என்னை எழுப்பிடு, மறந்துடாது. சண்டையை நான் பார்க்காமல் மிஸ் பண்ணிவிடக்கூடாது. இவ்வளோ கஷ்டப்பட்டு கல்யாணம் செய்து சம்பந்தி சண்டை பார்க்கலன்னா என்ன பிரயோஜனம்? ஏன் பஞ்ச், ஒருவேளை சண்டையே வராமல் போயிட்டா என்று கவலைப்பட்டாள் மிஸ்ஸஸ் ராக். கவலைப்படாதீங்க மேடம், கட்டாயம் வரும். ஆமாம், கல்யாண பெண்ணம் அவங்க கோஷ்டியும் எத்தனை மணிக்கு வராங்க? நைட் 11 மணிக்கு வராங்க. வசண்டாவும் அவள் ஹஸ்பண்டும் கூட ராத்திரி பிளேனில் தான் வராங்க. நாளைக்கு சுமங்கலி பிரார்த்தனையாச்சே, அவங்கள யார் ரிசீவ் பண்ண போகிறாங்க? நான், லல்லி, ஐயாசாமி, மிஸ்ஸஸ் மூர்த்தி, கேத்தரின், லோரிட்டா எல்லோரும் போய் அழைச்சிட்டு வந்துடுறோம். நானும் வரணுமா ஏர்போர்ட்டுக்கு? வேண்டாம், ஏற்கனவே நீங்கள் அலைஞ்சு ரொம்ப டயர்டாக போயிருக்கீங்க. இந்த ஒரு மாதத்தில் உங்கள் உடம்பே ஒரு துரும்பா இழைச்சி போச்சு மேடம் என்றான் பஞ்சு. பட்டுப்புடவை, ஜரிகை வேஷ்டி எல்லாம் வந்தாச்சா? 2000 சாரீஸும் 3000 வேஷ்டிஸும் மார்னிங்கே வந்தாச்சு. காஷ்மீர் பனாரஸ் வெரைட்டி மட்டும் நாளைக்கு வருது. உங்களுக்கு மட்டும் மேடம் ஸ்பெஷல் தறி போட சொல்லி ஒரு புடவை வரவழைச்சிருக்கேன். குவீன் எலிசபெத் இந்தியாவுக்கு போனப்போ கொடுத்தாங்களே அந்த மாதிரி சாரி என்றான் பஞ்சு. வெரி குட். எங்க புடவைகளை கொண்டு வர சொல்லி பார்க்கலாம் என்று கூறி நாற்காலியில் அமர்ந்து கொண்டாள் மிஸ்ஸஸ் ராக். பஞ்சு ஒவ்வொரு புடவையாக எடுத்து காண்பித்தான். பியூட்டிஃபுல் பார்டர்ஸ், அட்ராக்டிவ் கலர்ஸ் என்று வியந்தாள் மிஸ்ஸஸ் ராக். எல்லாம் 18 முழம் மேடம். முழம் போட்டு பார்க்குறீங்களா? 18 முழம்னா எத்தனை யார்டு? 9 கஜம். 9 யார்டுனா ரொம்ப தூரம் நடந்து போய் முழம் போட வேண்டி இருக்குமே. காலையிலேருந்து அலைஞ்சு என் காலெல்லாம் வலிக்குது பஞ்ச். அதனால இப்போ என்னால் 9 கஜ தூரம் நடக்க முடியாது என்று கூறிவிட்டாள் மிஸ்ஸஸ் ராக். நீங்கள் நடக்க வேண்டாம் மேடம், நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டே முழம் போடுங்க. மிஸ்ஸஸ் மூர்த்தி அந்த பக்கம் பிடிச்சுக்குவாங்க. நீங்கள் முழம் போட அவங்க உங்ககிட்ட நடந்து வருவாங்க என்றான் பஞ்ச். வெரி குட் ஐடியா பஞ்ச், உனக்கு எப்படித்தான் தோன்றதோ இந்த ஐடியா எல்லாம் என்று வியந்தாள் மிஸ்ஸஸ் ராக். பின்னர் மிஸ்ஸஸ் மூர்த்தி புடவையை பிடித்துக்கொள்ள ராக்ஃபெல்லர் மாமி உட்கார்ந்தபடியே முழம் போட்டு பார்த்துவிட்டு, ரொம்ப கரெக்டாக இருக்குது கேத்தரின், லோரிட்டா, லோச்சனா எல்லோருக்கும் இந்த மாதிரி புடவைகளுக்கு ஆர்டர் பண்ணியிருக்கியா என்று கேட்டாள். ஓ, காஞ்சிபுரத்தையே ஏற்றி அனுப்ப சொல்லியிருக்கேன். எந்த ரகம் பிடிக்குதோ அதை எடுத்துக்கலாம் என்றான் பஞ்சு. டைம் ஆச்சு, 5 மணிக்கு எல்லோரும் ஏர்போர்ட் போகணும். மாப்பிள்ளை வர்றார், நீங்கள் எல்லோரும் ரெடியாக இருங்கோ, இதோ வந்துடுறேன் என்று கூறிவிட்டு காரில் ஏறி சென்றாள் மிஸ்ஸஸ் ராக். பெண்டுகள் அவசரமாக அலங்காரத்தில் ஈடுபடலானார்கள். ஆச்சா போச்சா என்று குறுக்கும் நெடுக்கும் பறந்து கொண்டிருந்தான் பஞ்சு. இந்த லேடீஸே இப்படித்தான், வெளியே புறப்படணும்னா சற்றென்று புறப்பட முடியாது உங்களால் என்று விரட்டினான். எல்லோரும் தலை பின்னி கொண்டாகிவிட்டது. பூ வந்ததும் புறப்பட வேண்டியதுதான் என்றாள் அத்தை. பூவண்டி வந்து 1/2 மணி ஆச்சு. தஞ்சாவூர் கதம்பம், மல்லி, முல்லை, ரோஜா, கனகாம்பரம், தாழம்பூ எல்லாம் வந்திருக்கின்றன. வேண்டியதை எடுத்துக்கொள்ளுங்கள். 4 கூடை புஷ்பங்களை சம்மந்தி வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். எல்லாவற்றையும் தீர்த்து விடாதீர்கள் என்றான் பஞ்சு.
டான்ஜூர் ஃப்ளவர் பஞ்சை கண்டதும் லோரிட்டாவுக்கு சந்தோஷம் தாங்கவில்லை. அதை ஆசையோடு எடுத்து தரையில் சுற்றி கொண்டு, இன்றைக்கு நைட் வசண்டா வரப்போகிறாள், கமர்கட் கொண்டு வருவாள், என் பாடு ஜாலி என்று மகிழ்ச்சி பொங்க துள்ளினாள் அவள். டைம் 3:40. அம்மாஞ்சி இங்கே, நேரமாச்சே, வைதிகாலை ரிசீவ் பண்ணுறதுக்கு ஏர்போர்ட்டுக்கு போக வேண்டாமா என்றான் பஞ்சு. அம்மாஞ்சியும் சாஸ்திரியும் தோட்டத்திலே சூளை போட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றார் ஐயாசாமி. சூளையா, எதுக்கு என்று கேட்டான் பஞ்சு. விபூதி சூளை. 4 நாளாக சாண உருண்டைகளை உருட்டி உருட்டி காய வைத்து கொண்டிருக்கிறாரே, அதையெல்லாம் ஒரு இடத்துல கும்பலாக வைத்து பஸ்மம் பண்ணி கொண்டிருக்கிறார். 1000 வைதிகாலுக்கும் விபூதி சப்ளை செய்யணுமா, அதுக்குத்தான் என்றார் ஐயாசாமி. அவரை கூப்பிடுங்க, இப்பதானா நேரம் கிடைச்சது அதுக்கு என்று அதட்டல் போட்டான் பஞ்சு. பஞ்சு, மெட்ராஸ்லேருந்து கால் வந்திருக்கு, பாப்ஜி கூப்பிடுறாராம் என்றார் ஐயாசாமி. பஞ்சு டெலிஃபோனை எடுத்து பேசினான். ஹலோ, பாப்ஜி பேசுகிறேன். என்ன பாப்ஜி, சாஸ்திரிகள் நாதஸ்வரக்காரர்கள் எல்லாம் வந்து சேர்ந்தாச்சா? ஓ, இப்போதான் வந்தாங்க. 5 மணிக்கு மாப்பிள்ளையும் வருகிறார். நாளைக்கு பூ வண்டி வரச்ச வெற்றிலையும் பாக்கும் கொஞ்சம் அதிகமாகவே அனுப்பிவை. நீ 28ஆம் தேதி புறப்பட்டு வருகிறாயா? ராக்ஃபெல்லர் மாமி உன்னிடம் ஸ்பெஷலாக சொன்னா. பார்க்கலாம். 26ஆம் தேதி 27ஆம் தேதி இந்த 2 நாளும் மெட்ராஸ், பம்பாய், கல்கட்டா, டெல்லி, கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை, இந்த 7 இடத்துலேருந்து ஸ்பெஷல் விமானங்கள் விடுறதுக்கு ஏற்பாடு செய்யணும். இங்கே ஏகப்பட்ட பேர் வாஷிங்டன் வரணும்னு ஆசைப்படுறாங்க. ஓ எஸ், அதுக்கென்ன, ஏற்பாடு பண்ணிடுறேன். வைதிகால் போதுமா? கிருஷ்ணப்ப நாயக்கன் அக்ரஹாரத்திலே இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க, அவளையும் அனுப்பி வைக்கட்டுமா? போதும் போதும், இப்போவே இங்கே வைதிகால் கூட்டம் நிறைஞ்சு போச்சு. சரி சரி, மறுபடியும் நாளைக்கு பேசுவோம் என்றார். மாப்பிள்ளை வரப்போகிற செய்தி இதற்குள் வாஷிங்டன் முழுவதும் பரவிவிடவே ஏர்போர்ட்டில் ஏக கூட்டம் கூடிவிட்டது. பத்திரிகை நிருபர்களும் புகைப்படக்காரர்களும் குறுக்கும் நெடுக்கும் அலைந்து கொண்டிருந்தார்கள். சரியாக 5 மணிக்கு சம்பந்தி விமானங்கள் வந்து நின்றன. நாதஸ்வரக்காரர்கள் சக்கைப்போடு போட்டு விமான நிலையத்தையே திருவிழா கோலமாக்கி கொண்டிருந்தார்கள். விமானத்திலிருந்து மாப்பிள்ளை ராஜகோபாலன் தான் முதலில் இறங்கி வந்தார். தயாராக வைத்திருந்த மலர் மாலையை எடுத்து மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லரிடம் கொடுத்தான் பஞ்சு. அந்த சீமாட்டி மாலையை வாங்கி மாப்பிள்ளையின் கழுத்தில் போட்டு கை குலுக்கிய பொழுது பத்திரிகைக்காரர்கள் படமெடுத்து கொண்டனர். மாப்பிள்ளை வெளியே செல்ல முடியாதபடி கூட்டம் அவரை சூழ்ந்து கொண்டு விடவே போலீசார் வந்து வழி செய்து கொடுக்க வேண்டியதாயிற்று. நிருபர்கள் மாப்பிள்ளையை சுற்றி நின்று கொண்டு கேள்வி கேட்க தொடங்கவே, பிரைட் குரூம் ரொம்ப டயர்ட், அவரை யாரும் தொந்தரவு செய்யாதீங்க, நாளைக்குத்தான் பிரஸ்காரர்களுக்கு பேட்டி, வழிவிடுங்க என்று கூறிய மிஸ்ஸஸ் ராக் மாப்பிள்ளையை தன் காரில் ஏற்றிக்கொண்டு புறப்பட்டு விட்டாள். கார் டெம்பர்டன் ஓக் வாசலில் போய் நின்றதும் மாமியும் அத்தையும் வெளியே வந்து ஆரத்தி சுற்றி கொட்டினார்கள். மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லரும் அவருடைய உறவினர்களும் ஆரத்தி சுற்றுவதை அதிசயத்துடன் பார்த்து கொண்டு கலர்டு வாட்டர் என்றனர். அன்று மாலை வெளியான டெய்லி நியூஸ், ஈவினிங் ஸ்டார் முதலிய பத்திரிகைகளில் பரபரப்பான செய்திகள் பிரசுரமாகி இருந்தன. பிரைட் க்ரூம் அண்ட் பார்ட்டி அரைவ். Our state busy with marriage preparations. Thousands of sastris roaming around Washington. Bridegroom is having a small mole on the right cheek. Shamandi Shandai expected any moment. Stay tuned for chapter 9.